ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் ஓடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் ஓடிக்கொள்ளும். ஆவியானவரை அழைப்போம். ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடவே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடவே. கடுமழையில் காப்பகமே நான் தங்கும் கூடாரமே. கடுமழையில் காப்பகமே நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு. அப்படியே கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்கலாமா? எங்களை பலப்படுத்துங்க. நீங்க கேளுங்க. எங்களை நிரப்புங்க ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. இன்றைக்கு நாங்கள் உற்சாகமாக உம்மை துதிக்க வேண்டும். முழு பலத்தோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும். எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. வாய்களை திறந்து, நல்ல வாய்களை விரிவாய் திறந்து அனல் மூட்டுங்க. ஆத்துமாவை அனல் மூட்டுங்க. இருதயத்தை அனல் மூட்டுங்க. ஆவியானவரே ஆவியானவரே இறங்கி வாரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீரே இறங்கி வருவீராக ஆண்டவரே. உம்முடைய அக்கியினால் ஆண்டவரே எங்களை நிரப்பும்படிற்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே எங்களை அன்மூட்டும்படிற்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. பிதாவே நீர் நம்மை நடத்தும் ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நடத்தும் ஆண்டவரே. தேவனுடைய கற்பனைகளை ஆண்டவரே நாங்கள் கைக்கொள்ள உம்முடைய உதவி தரும்படிற்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையுள்ள இருதயத்தோடும் ஆண்டவரே, நல்ல இருதயத்தோடும் இந்த ஆராதனை நாங்கள் செய்ய கிருபை தரும்படிற்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பலனை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீரே இறங்கி வருவீராக ஆண்டவரே. நீரே இறங்கி வருவீராக ஆண்டவரே. எங்களை அனல் மூட்டும் ஆண்டவரே. எங்களை அனல் மூட்டும் ஆண்டவரே. நீர் உம்முடைய அக்கினியினால் ஆண்டவரே எங்களை நிரப்பும்படிற்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை பாட, உம்மை துதிக்க எங்களை தகுதிப்படுத்தும்படிற்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நுழைய ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும்படிற்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. பிதாவே நீரே இறங்கி வாரும் ஆண்டவரே.
இறங்கி வாரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி வருவீராக ஆண்டவரே. பிதாவே, நீர் உம்முடைய துதியிலே ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நம்மை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை நீர் நமக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை ஆண்டவரே, உலக கொடுக்க முடியாத சந்தோஷம் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமையாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உற்சாகமாக உம்மை ஆராதிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய நாவில் ஆண்டவரே உம்முடைய பலனை நீரை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய நாவில் ஆண்டவரே புது துதிகளை நீரை வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. புது ஜெபத்தை நீரை வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாம் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீரே தேவன் என்று நாங்கள் அறிக்கை சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய தேவன் ஆண்டவரே. சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவன் ஆண்டவரே. நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் ஆண்டவரே வீணாக போகல ஆண்டவரே. நீரே கேட்டீர் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் பதில் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பல மாசமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவரே இன்றைக்கு நீரே விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 10 வருஷமாக ஆண்டவரே இருக்கிற வியாதிகளை ஆண்டவரே நீரே இன்றைக்கு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆராதனை நாங்கள் வரும்பொழுது ஆண்டவரே நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே எங்களை முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் இதை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் துதிக்கிறேன் ஜெபிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆமென். இயேசு நாமம் ஒரு வல்லமுள்ள நாமம். ஆமென். அந்த நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. ஆமென். அந்த துருகத்திற்கு ஓடுகிறவன் பாக்கியவான். அந்த நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவன் பாக்கியவான். அந்த நாமத்தை அவருடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறவன் பாக்கியவான். அந்த நாமம் சொன்னால் பேய்கள் ஓடுகிறது. அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. அவருடைய நாமத்தில் வாசல்கள் திறக்கிறது. அந்த நாமத்தை மூலியமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அந்த நாமத்தை மூலியமாக நம் பாவ மன்னிப்பாக மீட்பு பெற்றுக்கொண்டோம். அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லையே. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அறிக்கை சொல்லி பாடுவோம். நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும்.
அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், வினையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், வினையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, குடும் வியாதியில் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, இந்த வியாதியில் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோம். நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுக பொழுருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுக பொழுருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம்,
எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்கு அனுப்பினார். அவருடைய நாமம் இயேசு. அவர் நமக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதை நினைத்து அவரை துதிப்போம். ஆண்டவரே, நீரே இறங்கி வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பினால் ஆண்டவரே எங்களை அலங்கரிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே சிலுவையிலே மரித்த ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நமக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மூலியமாக ஆண்டவரே நாங்கள் சாத்தானை ஜெயித்தோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மூலியமாக ஆண்டவரே நமக்கு சுகத்தை தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரே, நீரே துதிக்க பாத்திரராய் இருக்கிற ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவம் இல்லை. ஆண்டவரே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. ஆண்டவரே, நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரே, உடைய சிங்காசனத்தை விட்டு நமக்காக பூமியிலே வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காட்டின் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே இன்னும் அற்புதம் நடக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே இன்னும் அற்புதம் நடக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் மூலியமாக ஆண்டவரே பேய்கள் ஓடுகிறது, சாத்தானை ஓடுகிறான், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நமக்கு சுகத்தை தருகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரே வாசல்கள் திறக்கிறது. ஆண்டவரே, அதற்காக துதிக்கிறேன். ஆண்டவரே, வாசல்கள் திறக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் போதும். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் போதும். ஆண்டவரே, வேற ஒரு நாமம் எனக்கு தேவையில்லை. ஆண்டவரே, இயேசுவின் நாமம் மட்டும் போதும். ஆண்டவரே, இயேசுவின் நாமம் நாம் சொல்லும் பொழுது அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அற்புதம் செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமம் சொல்லும் பொழுது வெற்றியாக ஒரு வாழ்க்கை வாழ செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளை நீரை நீக்கி போடுகிறீர், இயேசுவின் நாமத்தின் மூலியமாக, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் மூலியமாக நீர் உம்முடைய அன்பை கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சம்பாதித்த கிருபை நமக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் மூலியமாக ஆண்டவரே நாம் ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவின் நாமத்தின் மூலியமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலியமாக நாம் உம்முடைய பிள்ளை ஆடும். ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகுதியில்லாத நம்மை ஆண்டவரே நீரை தெரிந்து கொண்டு நீர் நம்மை அழைத்தீர், உம்முடைய பிள்ளையாக மாற்றினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, நீரே சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவன். ஆண்டவரே, அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை நாங்கள் பயன்படும் பொழுது ஆண்டவரே அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை நீரே செயல்படுகிறேன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் துதிக்கிறேன் பிதாவே. ஆமென். நாம் ஆராதிக்கின்ற தேவன் எல் ஷடாய். ஆமென். அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன், அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அந்த தேவன் நமக்கு துணையா இருக்கிறார், அவர் நம்முடைய பலனா இருக்கிறபடியால் அவர் நம்ம எல்லா பயத்தில் நின்று நம்மை விடுவிக்கிறார். இன்றைக்கு பிரச்சனைகளோடு பாரத்தோடு இன்றைக்கு வந்திருக்கலாம், ஆனால் இந்த பாட்டு பாடும் பொழுது தேவன் விடுதலை தருகிறார். ஆமென். அவர் நம்முடைய சத்துருக்களின் மேல் வெற்றியை தருகிறார். நம் கண்ணீரின் பள்ளத்தாக்கு நடக்கும் பொழுது அங்கே நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். அக்கினியிலே நடக்கும் பொழுது அவர் ஒரு சேதமின்றி நம்மை காப்பாற்றுகிறார். இதை நினைத்து சந்தோஷமாக இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடும். சொல்லுவோம், பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே,
என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுந்திடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சொல்லுவோம், என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய், யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். சொல்லுவோம், என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். சேர்ந்து சொல்லுவோம், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் கர்த்தரே தேவன், கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. சொல்லுவோமா, கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி சந்தோஷமாய் சொல்லுவோம், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று அறிக்கை சொல்லி பாடுவோம்.
எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. பலமாய் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். அவர் எல் ஷடாய் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் போல ஒரு தெய்வம் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீர் யெகோவா நிஸ்ஸி, நமக்கு வெற்றியை தருகிற தேவன். ஆண்டவரே, சத்துருக்களுக்கு மேலே ஆண்டவரே நீரே வெற்றியை தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலை தருகிற தேவனா இருக்கிற அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நமக்கு விடுதலை தருகிற ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா பயத்தில் நின்ற ஆண்டவரே எங்களை விடுவித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சாபத்தி கட்டைகள் இருந்த ஆண்டவரே எங்களை விடுவித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம் அக்கினியில நடக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு சேதமின்றி ஆண்டவரே எங்களை காப்பாற்றினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தரே தேவன், அவர் தான் நம்முடைய தேவன், அவர் தான் நம்முடைய தேவன். நீர் நம்முடைய தேவன் ஆண்டவரே. நாம் உம்முடைய பிள்ளையா இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே எங்களுக்கு அற்புதங்களை நீர் செய்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரே. நீர் எல் ஷடாய் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கை நீர் நடத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய துணையா இருக்கிற ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே, ஆமென். சங்கீதம் 91 அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. ஆமென். நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அவர் நம்மை காக்கும்படிக்கு அவருடைய தூதரை நமக்கு அனுப்புவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை மூலமாக நம் சாத்தானை ஜெயித்தோம். வெற்றியாக ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தார். அவருடைய வார்த்தை அவர் நமக்கு கொடுத்தார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் அவர் மூலியமாக நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சொல்லுவோம். பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. உன்னதமான உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். சந்தமா சொல்லுவோம். பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. பாதையுடன் சொல்லுவோம். பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. சேர்ந்து சொல்லுவோம். பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதையுடன் கூடார
கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சொல்லுவோம். பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆதி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. சொல்லுவோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார். சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார். அவர் சொன்னதை செய்திடுவார். எது சொல்லுவோம். பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. சொல்லுவோம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். சந்தோஷமாய் பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். சொல்லுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு
அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆமே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், அவர் சொன்னதை செய்திடுவார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகனே. சொல்லுவோம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகளே. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். பிதாவே, நீர் நம்முடைய தேவன் ஆண்டவரே, நம்மை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே இயேசு கிறிஸ்து இரத்தத்தை மூலமாக ஆண்டவரே சாத்தானின் மேல் ஜெயத்தை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. இதே மூலியமாக ஆண்டவரே நாம் ஒரு வெற்றியாக வாழ்க்கை வாழ போகிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நமக்கு ஒரு வெற்றியாக வாழ்க்கை கட்டளையிட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனி தோல்வி இல்லை ஆண்டவரே, வெற்றியை உண்டு ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டு ஆண்டவரே. அற்புதமான ஆரம்பத்தை உம்முடைய மூலியமாக ஆண்டவரே சம்பூர்ணமாய் முடிக்கிற செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நமக்கு ஆறுதல் தருகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நன்மைகளை செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரே உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதற்காக ஆண்டவரே உம்முடைய ஜீவனை கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே எங்களை வாழ வைத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்மை தேடி வந்தீர் ஆண்டவரே, நாம் உம்மை தேடி போகவில்லை ஆண்டவரே. நீர் நம்மை தேடி வந்தீர் ஆண்டவரே. எதுவுமே கேட்கல ஆண்டவரே, நம்ம தான் கேட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மூலியமாக நாங்கள் உம்முடைய பிள்ளையானோம் ஆண்டவரே. நீர் ஒரு வெற்றியாக வாழ்க்கை நீரை தந்தீர் ஆண்டவரே. பொழுதிலிருந்து ஆண்டவரை நம்மை தூக்கி ராஜாக்களோடு எங்களை அமர செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிக்க. ஜீவன் தந்தீர், ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும்
சொல்லுவோம். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரை தண்ணீர் உம்மை ஆராதிக்க, பலனை தண்ணீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தண்ணீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். கிருபை தண்ணீர், கிருபை தண்ணீர் உம்மை ஆராதிக்க, பலனை தண்ணீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தண்ணீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். வரங்கள் தண்ணீர் உம்மை ஆராதிப்பேன், மேன்மை தண்ணீர் உம்மை ஆராதிக்க, ஞானம் தண்ணீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். வரங்கள் தண்ணீர், வரங்கள் தண்ணீர் உம்மை ஆராதிக்க, மேன்மை தண்ணீர் உம்மை ஆராதிக்க, ஞானம் தண்ணீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவர். நீரே நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். பிதாவே, உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் உம்மை ஆராதிப்பதற்காக ஆண்டவரே, எங்களை தேடி வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் உம்மை ஆராதிப்பதற்காக ஆண்டவரே, நமக்கு அற்புதங்களை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்மை தெரிந்து கொண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்மை வாட வைத்த தேவன் நீங்க தான் ஆண்டவரே. நமக்கு எல்லாம் கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே. ஆமென். இந்த எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இதோ இந்த காணிக்கை வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிதாவே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த துதி வேலையை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இதோ இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை நீ நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதே போல கர்த்தாவே, இந்த காணிக்கை வேலையும் ஆசீர்வதித்து இதோ பிள்ளைகள் கர்த்தாவே முழு இருதயத்தோடும் உற்சாகத்தோடும் கொடுக்கிற இந்த காணிக்கைகளை உம்முடைய பாதத்தில் செலுத்துகிறோம் ராஜா. நீர் அதை பிரியமாக ஏற்றுக்கொள்ள போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஜெப். ஆமென். சரணாக கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் சரணாக கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இதோ கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. யெகோவா ஈரேவா இருந்து அவர்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட வேண்டும் ராஜா. இதோ ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலிகி பெருக வேண்டும் ராஜா. ஒரு எழுப்புதலை ஊற்றுவீராக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தகப்பனே. இதோ ஒவ்வொருக்குள்ளேயும் அன்பினாலும் சமாதானத்திலும் நிரப்புவீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10 வரை உள்ள இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Actes des Apôtres chapitre 17 verset 10 et 11. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்குள் போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர், நீர் பெரியவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர். எங்கள் துதிகளின் மத்தியிலே உம்முடைய சிங்காசனத்தில் நீர் அமர்ந்து எங்களுடைய புகழ்ச்சி பலிகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய உன்னத பலத்தினால் எங்களை நிரப்பியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர்தாமே உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களுக்குள்ளார எழுப்புதலை நீர் பற்ற வைக்கிறவர். எங்கள் மேலே எழுப்புதலின் அக்கினியை நீர் போடுகிறவர். இந்த நாளிலே நீர் உம்முடைய வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வசனம் எங்களுடைய இருதயங்களில் கொழுந்தாய் பற்றி எரியும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரியும்படிக்காக நாங்கள் உம்மை ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக இந்த எழுப்புதல் ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10-11 அந்த வசனங்களை நாம் வாசித்தோம். எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவன் எழுப்புதலை ஊற்றி கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனத்தின் மேலே பரிசுத்த ஆவியினருடைய வல்லமையை, பலத்தை, அபிஷேகத்தை பெரிய அளவில் தேவன் ஊற்றி விடுகிறதுக்கு பெயர் தான் எழுப்புதல். அப்படியாக தேவன் தம்முடைய எழுப்புதலின் அக்கினியை தம்முடைய பிள்ளைகள் மேலே ஊற்றி அவர்களுடைய அனலும் இல்லாத குளிரும் இல்லாத அந்த வாழ்க்கையில் இருந்து எழும்பி பிரகாசிக்கும்படிக்காக தேவன் செய்து விடுகிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை அனுபவிக்கும்படிக்காக செய்கிறார். அவர்களை பலப்படுத்தி தம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படிக்காக தேவன் செய்து விடுகிறார். இதுதான் அந்த எழுப்புதலுடைய நோக்கம். அப்படியாக நம்ம பல வாரங்களாக 8 வாரங்களாக நம்ம அந்த எழுப்புதலை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நான் எழுப்புதல் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அடையாளம், அல்லது எழுப்புதல் அக்கினி என் மேலே போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா எதை கொண்டு நான் அறிந்து கொள்கிறேன்? நான் துதிக்கிறதில் எழுப்புதல் அடைந்திருப்பேன்.
சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நான் எழுப்புதல் அடைந்திருப்பேன், உற்சாகம் அடைந்திருப்பேன். தேவனுக்காக நான் ஊக்கமாக நேரத்தை கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நான் இருப்பேன். நான் எழுப்புதல் அடைந்திருக்கிறேன் அல்லது என் மேலே தேவன் எழுப்புதல் அக்கினியை போட்டிருக்கிறாருன்னு சொன்னாக்கா, நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாகுவதை நான் காண்பேன். ஆமேன். நான் எழுப்புதல் அடைந்திருக்கிறேன் அப்படி சொன்னாக்கா, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் காணும்படிக்காக செய்து விடுகிறார். எழுப்புதல் அடைந்த ஒரு விசுவாசி அல்லது எழுப்புதல் அடைந்த ஒரு சபை தேவனுடைய சபையை, தேவனுடைய ஊழியரை கனப்படுத்துகிறதுல அவங்க எழுப்புதல் அடைந்திருப்பார்கள். எழுப்புதல் அடைந்த விசுவாசி தேவனுடைய ஊழியக்காரனை கனம் பண்ணுகிறதுல அவங்க எழுப்புதல் அடைந்திருப்பார்கள். அதில் அசட்டையாக அவங்க இருந்துட மாட்டாங்க. அதில் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க, அப்படியாக ஊழியரை கனப்படுத்த தங்களை அர்ப்பணித்து கொண்டிருப்பார்கள். எழுப்புதல் அடைந்த ஒரு விசுவாசி அல்லது ஒரு சபை கர்த்தருடைய அக்கினியினால் நிரப்பப்பட்டு எழுப்புதல் அடைந்திருக்கிறாங்க அப்படி சொன்னாக்கா, அந்த சபை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவங்க வளர்ந்து பெருகுவார்கள். ஆமேன். எழுப்புதல் அடைந்த ஒரு விசுவாசி, எழுப்புதல் அடைந்த ஒரு சபை ஜெபிக்கிறதுல அவங்க எழுப்புதல் அடைந்திருப்பாங்க. அவங்க ஊக்கமாக ஜெபிப்பாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் ஜெபத்தோடு தான் அவர்கள் சந்திப்பார்கள். மனுஷர்களை அல்ல, சுய பலத்தை அல்ல, மாறாக ஜெபத்தை அவர்கள் சார்ந்து இருப்பார்கள். ஏன்னா ஜெபத்தை கேட்கிற தேவனை அவர்கள் சார்ந்து இருக்கிறார்கள். அதே போல எழுப்புதல் அடைந்திருக்கிற ஒரு விசுவாசி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எழுப்புதல் அடைந்திருக்கிற ஒரு சபையை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். அல்லது ஜனங்கள் எழுப்புதல் அடைஞ்சிருக்கிறாங்கங்கிறத ஒரு ஊழியர் அறிந்து கொள்ள முடியும். எப்போன்னு சொன்னாக்கா, அவங்க தன்னுடைய மேய்ப்பனுக்காக, மேய்ப்பன் குடும்பத்திற்காக அவர்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ இன்றைக்கு அந்த எழுப்புதல் அக்கினியை தேவன் ஊற்றுகிறார். அந்த எழுப்புதலை ஊற்றுவதற்கு வேத வசனம் ரொம்ப முக்கியம். எழுப்புதல் அடைந்த பிறகு அவர்கள் வேதத்தை வாசிக்கிறதுல ரொம்ப கிரமமாக, கவனமாக இருப்பார்கள். அப்போ ஒரு விசுவாசி நான் எழுப்புதல் அடைஞ்சிருக்கிறேன் அல்லது ஒரு சபை ஜனங்கள் எழுப்புதல் அடைந்திருக்கிறாங்க அப்படி சொன்னாக்கா, அவங்க வேத புஸ்தகத்தை ரெகுலராக அதை வாசித்து தியானித்து தங்களை அந்த வசனங்களுக்கு அர்ப்பணித்து கொண்டவர்களாக இருப்பாங்க, கை கொள்வதற்காக. அப்போ நான் இந்த விதத்தில் நான் எழுப்புதல் அடையாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கு தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தையின் மூலியமாக நமக்குள்ளாக எழுப்புதல் அக்கினியை போடுகிறார். எனக்கு எழுப்புதலுக்கு வசனம் ரொம்ப முக்கியம். வசனம் தான் எழுப்புதலை உண்டு பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்போ தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் அது நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமம். இந்த முழு உலகத்தில் தேவனுடைய அதிகாரப்பூர்வமான வார்த்தை எதுன்னு சொன்னாக்கா, தேவனுடைய பரிசுத்த வேதாகம புஸ்தகம், பைபிள் தான் தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை நீங்கள் வேத புஸ்தகத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை தான். அப்போ தேவன் நேரடியாகவே பேசியிருக்கிறார். இப்போ வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி சிருஷ்டித்த பொழுது தேவன் பேசினார். அந்த வார்த்தைகள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலாம் வருகிறது. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இயேசுவை அறியாத ஒரு மார்க்கத்து ஒரு சகோதரன், அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் என்னன்னாக்கா, இந்த கிறிஸ்தவர்கள் கூட வாக்குவாதம் பண்ணணும். அப்போ ஆகியனால ஒரு பைபிளை வாங்கி அதை படித்து அதில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேத புஸ்தகத்தை வாங்கி முதல் பக்கம்தான் படிச்சிருப்பாங்க. அந்த முதல் அதிகாரத்தை தான் அவர் படித்தார். அவர் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ அவரிடத்துல கேட்டாங்க, ஏன் எப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க? இன்னும் ரட்சிப்பு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம், அதை குறித்துலாம் நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவர் மேலே ஏன் உங்களுக்கு அந்த நாட்டம் வந்தது அப்படி சொல்லி கேட்டபோது அவர் சொன்னாராம், இந்த தேவன் பேசுகிற தேவன். அவர் வந்தார், வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னார், வெளிச்சம் உண்டானது, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். 1ஆம் நாள் உண்டானது. 2வது நாள் வந்தார், ஆகாய விரிவு உண்டாக்கணும்னு சொன்னார், அது அப்படியே உண்டானது. 3வது நாள் அந்த பூமியை வெட்டாந்தரியும் பிரியட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் வெட்டாந்தரியும் கடலும் அது உண்டானது. அல்லேலூயா. 4வது நாள் வந்தார், சூரியன் வெளிச்சம் உண்டாகட்டும் சொல்லி சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே நடக்கிறது. 5வது நாள் தண்ணீரில் அந்த மீன்கள் பறவைகள் எல்லாம் உண்டாக்கட்டும்னு சொல்லி சொன்னார். அது அப்படியே உண்டானது. 6வது நாளில் மிருகங்கள் அதெல்லாம் உண்டாகட்டும் அப்படி சொல்லி சொன்னார். உண்டானது. மனுஷனையும் அவர் தன்னுடைய கரத்தினால உண்டாக்கினார். அதை படித்து விட்டு அந்த மனுஷன், இந்த தேவன் பேசுகிற தேவன், பேசி பேசி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற தேவன், நம்ம காண்கின்றவைகள் காணாதவைகள் எல்லாவற்றையும் தம்முடைய வாயின் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன் இவர்.
அப்படி சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு அவர் ஒப்பு கொடுத்தாராம். ஆமென். அப்போ தேவன் நேரடியாகவே பேசி இருக்கிறார் சிருஷ்டிப்பில். அடுத்தது ஆதாம் ஏவாள் இடத்துல தேவன் நேரடியாக பேசினார். அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு பண்படுத்துவோம் பாதுகாக்கவும் சொல்லி அந்த கனியை நீ புசைக்கக்கூடாது என்று சொல்லி கட்டளைகளையும் கொடுத்தார். அவங்க பாவத்தில் விழுந்த பொழுது தேவன் மறுபடியும் வந்து நீ எங்கே இருக்கிற ஆதாம், எங்கே நீ ஒளிஞ்சு கொண்டு இருக்கிற அப்படி சொல்லி அவனிடத்துல பேசி அங்கே சாப வார்த்தைகளும் அங்கே சர்ப்பத்தின் இடத்துலையும் ஸ்திரீயின் இடத்துலையும் ஆதாம் இடத்துலையும் தேவன் சொல்லுகிறார். அப்போ தேவன் நேரடியாக பேசியிருக்கிறார். ஆபிரகாம் இடத்துல பேசியிருக்கிறார் நேரடியாக. ஈசாக்கு கிட்ட யாக்கோபு கிட்ட தேவன் பேசியிருக்கிறார். மோசேயின் இடத்துல தேவன் முகமுகமாக பேசியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் தான் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அதுதான் பரிசுத்த வேதாகமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் தீர்க்கதரிசிகள் மூலியமாக தேவன் பேசியிருக்கிறார். அவர்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே ஏவி இதோ கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அல்லது கர்த்தரால் எனக்கு உண்டான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்கள். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி, எரோமியா தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்த மனுஷர்களை அவர் ஏவி தம்முடைய பரிசுத்த எழுத்துக்களை எழுதும்படிக்காக அவர் செய்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இப்போ தேவனுடைய குமாரனே பூமியில் மனுஷனாக வந்து விட்டார். அவர் வந்து சொல்கிறாரு இதோ கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிலாம் அவர் சொல்லலை. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தான் அப்படி சொன்னாங்க. இதோ கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு வந்த பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அவர் தான் அந்த கர்த்தர், அவர் தான் அந்த வார்த்தையான தேவன். அவரே நேரடியாக பேசுகிறார். பிற்பாடு அப்போஸ்தலர்கள் அந்த சுவிசேஷ வசனங்களை எடுத்து அவர்கள் போதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அவரை குறித்த காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டில் அவர்கள் எடுத்து பேசுகிறார்கள். அவைகள் தேவனுடைய வார்த்தைகள். ஒரு சிலர் சொல்லுவாங்க இயேசு சொன்னாரா, பவுல் சொன்னால் விட்டுடுவோம், இயேசு சொன்னாரா, சரி இயேசு சொன்னது எங்கெங்கே இருக்குது, மத்தேயு புத்தகத்தை பாருங்கள், ஆண்டவர் இயேசு நேரடியாக பேசுகிறார், ஓகே. ஆனால் எழுதுனது யார்? மத்தேயு தான் எழுதியிருக்கிறாரு, அதை பவுல் எழுதியிருக்கிறாரு. ஆனால் பேசினவர் பரிசுத்த ஆவியானவர், பேசினவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த எல்லா வார்த்தைகளும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு சபைகளில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவங்க தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவங்க பிரசங்கம் பண்ணுகிறார்கள், போதிக்கிறார்கள். அப்போது எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேத வசனத்துக்கு இணையான அதிகாரம் அது நிறைந்ததாக இல்லாமல் இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தையிலிருந்து விளக்கங்கள் அந்த போதனைகளை எடுத்து அவர்கள் போதிக்கிறார்கள். அந்த வேத வார்த்தையிலிருந்து ஆலோசனைகளை கொடுப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் என் மூலியமாகவும் பேசுகிறாரே அப்படி சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். அப்போது அந்த ஆலோசனைகள் சொல்லும் பொழுது, ஒழுங்குகள் சொல்லும் பொழுது அதுவும் தேவனுடைய வார்த்தையாக அது இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒருவர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் நிரம்பி எழும்பி நின்று சபையில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், அல்லது வந்து ஒரு தரிசனம் பார்க்கிறார், ஒரு சொப்பனம் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த வார்த்தை இந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். ஆமேன். இதுக்கு ஒத்ததாக இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த தீர்க்க தரிசனமோ எந்த காரியமும் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வந்து நேரடியாக இயேசு கிறிஸ்து வந்தார்னு சொல்லி சொல்லுவாங்க, அது நடக்குமான்னு சொன்னாக்கா நிஜமாக நடக்கும். ஏன்னாக்கா நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவர், மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தவர். இயேசு கிறிஸ்து தரிசனத்தில் வருவாரா? நிச்சயமாக வருவார். நீங்கள் அவரை பார்ப்பீங்களா? பார்க்க முடியும். அப்படி தொங்கலாடே உங்கள் மேலே உராசமாக நிச்சயமாக உராசம். ஆனால் அது எல்லாம் காற்றிலும் அதிகமான உறுதியான தீர்க்க தரிசனம் நிறைந்தது இந்த வேத வார்த்தைகள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரிசனத்தில் பார்க்கிறதை காட்டிலும் இங்கே சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தான் அதிக உறுதியானவராக அதிக நிச்சயமுடையவராக அவர் இருக்கிறார். அப்போ அந்த வேத வார்த்தைகள் இது அத்தனையுமே தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் அந்த வசனத்தை வாசிக்கிறதுல நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுல இந்த நாளில் தேவன் ஒரு எழுப்புதலை அவர் கட்டளையிடுகிறார். அப்போ இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுகிறது? உங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு தடவையாவது நான் பைபிளை முழுசாக படிச்சிருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறவங்க எத்தனை பேர் கரங்களை உயர்த்துங்க? இல்லையா? அப்போ பாருங்கள், அதில் நம்ம குறைவுபட்டு இருக்கிறோம், படித்தது இல்லை. அதனால தான் இன்றைக்கி தேவ ஆவியானவர் அதில் எழுப்புதலை ஊற்றும்படிக்காக வந்திருக்கிறார். ஏன்னு சொன்னாக்கா சபை எழுப்புதல் அடைந்திருக்கிறதுன்னு சொன்னாக்கா சபையில் இருக்கிற விசுவாசிகள் அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் கிரமமாக பைபிள் வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள்.
அப்போ எழுப்புதல் புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நம்ம வரும்பொழுது அங்கே எழுப்புதல் உண்டாகுவதற்கு வசனம் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கிறது, அது போதித்திருக்கிறாங்க. ரெண்டாவது, எழுப்புதல் அடைந்த விசுவாசிகள் வசனத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது எழுப்புதலுக்கு வசனம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. எது விருத்தி அடைந்தது? எழுப்புதல் சொல்லும் பொழுது என்னதான் விருத்தி அடைகிறது? வேத வசனம் விருத்தி அடையணும், அதுக்கு பேர் தான் எழுப்புதல். எத்தனை பேர் எழுப்புதலை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் எழுப்புதலை நான் அடையணும்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்க? அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில் வார்த்தை விருத்தி அடையணும். அப்போ வேத புஸ்தகத்தில் எழுப்புதல் சொல்லும் பொழுது வெறும் ஆத்துமாக்கள் மந்தமதியாக உள்ளார வந்துருவாங்கங்கிறது மாத்திரம் கிடையாது. இருக்கிற விசுவாசிகள் பைபிள் வசனத்தில் அவர்கள் விருத்தி அடைவார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. அதனுடைய விளைவு சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பார்த்தீங்களா, எங்க வசனம் அறிவிக்கப்பட்டு, இது வசனம் அறிவிக்கிறதுல எழுப்புதல். எங்க வசனம் அறிவிக்கப்படுகிறதோ அங்க தேவன் எழுப்புதலை கட்டளையிடுகிறார். அதே அப்போஸ்தலர் 12:24 வாசிக்கும் பொழுது தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்றுன்னு சொல்லிட்டு வருகிறது. அப்போ எழுப்புதல் சொல்லும்போது வேதம் எதை தான் சொல்லுகிறது பாருங்க, வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று என்பதாக. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 19:20 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. பாருங்க, எங்க கர்த்தருடைய வசனம் பலமாய் வளர்ந்து அது பெருகுகிறதோ அதற்கு மேற்கொள்ளுகிற வல்லமை உண்டு. வசனம் இருளை மேற்கொண்டு விடும், வசனம் பாரம்பரியங்களை மேற்கொண்டு விடும், வசனம் பிசாசியும் மந்திரவாதங்களையும் மேற்கொண்டு விடும், வசனம் அவபக்தியை அவ்விசுவாசத்தை மேற்கொண்டு விடும். அப்போ அங்க ஒரு எழுப்புதல் உண்டாகிவிடும். ஜனங்கள் தங்களை ரட்சிப்புக்காக அர்ப்பணித்து கொள்ளுவார்கள். எழுப்புதலுக்கு வசனத்தை பிரசங்கிக்கணும். அப்படி எழுப்புதலில் விசுவாசிகளாகி ரட்சிக்கப்பட்டு சபையாக ஆனவர்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வசனம் போதிக்கப்படும் பொழுது அவங்க இந்த வேதத்தை வாசிக்கிறதுல எழுப்புதல் அடைஞ்சிடுவாங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்றைக்கி கர்த்தர் பைபிள் படிக்கிறதுல உங்களை எழுப்புதல் அடையும்படிக்காக பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் பைபிள் படிக்காமல் நம்ம கிரமமாக வீட்டில் பைபிள் எடுத்து நீங்கள் அனுதினமும் நீங்கள் வாசிக்காமல் நீங்கள் சபையில் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் அல்லது நீங்கள் சபையில் நீங்கள் எழுப்புதலை எதிர்பார்க்க முடியாது. அப்போ இன்றைக்கு ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்கணும், நான் வேதத்தை கிரமமாக வாசிப்பேன், ரெகுலராக நான் வாசிப்பேன் என்பதாக. 17:11 அந்த பட்டணத்தார், அதாவது அந்த பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா வசனம் பிரசங்கிக்கப்பட்டது, வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே, இப்போ காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இவங்க பிரசங்கத்தை கேட்டது மாத்திரமல்ல, இவங்க எழுப்புதல் அடைந்த விசுவாசியாக இருக்கிறபடினால தங்களுடைய வீடுகளில் தினந்தோறும் வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ சபை ஒரு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை தான் அன்றைக்கி நடந்தது. ஆனால் விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் தங்களுடைய வீடுகளில் பைபிள் எடுத்து அவர்கள் படிக்கிறவர்களாக இருந்தாங்க. படிக்கிறவங்களாக மாத்திரமல்ல, அது ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆராய்ச்சி செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, அது அவர்களை நற்குணசாலிகளாகவே மாற்றிவிட்டது. அதை பிற்பாடு நம்ம பார்க்கலாம். அப்போது அந்த வேத வாசிப்பை குறித்து நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம் சபையில். அதில் 3 முக்கிய காரியங்கள். வேத வசனத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை கை கொள்ளணும். சொல்லுங்கள், வாசிக்கணும், தியானிக்கணும், கை கொள்ளணும். எப்படி வாசிக்கிறதுனாக்கா பிரியமாக இருந்து தான் வாசிக்க முடியும். உங்களுக்கு பிரியம் இல்லைனாக்கா, அந்த ஒரு வாஞ்சை இல்லைனாக்கா உங்களால் வாசிக்க முடியாது. அப்போ பிரியமாக இருந்து தான் நீங்கள் வாசிக்க முடியும். ஆமேன். சரி, ரெண்டாவது தியானிக்கணும். ஏன் தியானிக்கணும்? படிச்சுட்டு அப்படியே போயிடலாமே. தியானிச்சாதான் அது இருதயத்தில் இறங்கும். வசனத்தை நம்ம வாசித்து தியானித்தால் தான், அது குறித்து யோசித்து இந்த பெரோயா பட்டணத்தாரை போல் அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது தான் அது நம்முடைய மனதில் தங்கும், நம்முடைய இருதயத்தில் இறங்கும், அதை விசுவாசத்தை உண்டாக்கும். மூன்றாவது, அதை கை கொள்ளணும். நீங்கள் படிச்சிட்டிங்கிறதுனால அது கை கொண்டு விட முடியாது. மாறாக அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா.
அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை பார்த்து தியானிச்சிருப்பீங்க, அது நிறைவேறணுன்ட்டு ஜெபிப்பீங்க. அல்லது ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனத்தின்படி நான் குறைவுபட்டவனாக இருக்கிறேன், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நான் உணர்த்தப்படும் பொழுது அதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை மாறணும், என்னுடைய வாழ்க்கையின்படி இந்த குடும்பம் மாற வேண்டும், இந்த வார்த்தையின்படி எங்களுடைய சபை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். அப்போது பைபிள் எப்படி படிக்கிறோம்? 3 காரியங்கள். அதை வாசிக்கணும், தியானிக்கணும், அது கை கொள்ள வேண்டும். ஆமேன். அது பிரியமாக இருந்து நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கும் பொழுது இருதயத்தில் விசுவாசம் உண்டாகிறது, 3வது ஜெபிக்கும் பொழுது தான் அது நம்ம கை கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சரி, அப்போ ஏன் அது அவ்வளவு முக்கியம்? என்ன ஆசீர்வாதம் இன்றைக்கி ரெகுலராக பைபிள் படிக்கிறதன் மூலியமாக என்ன ஆசீர்வாதம் உண்டாகிறதுன்னு சொல்லிட்டு 7 காரியங்களை ரொம்ப சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதில் முதலாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வேத வசனம் கட்டாயமாக அவசியம். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இப்போ ஒரு பிறந்திருக்கிற ஒரு குழந்தை அதுக்கு பால் குடிப்பதற்காக, அந்த பசி எடுப்பதற்காக யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எனக்கு தேவன் அப்படி தான் படைத்து இருக்கிறார். அந்த பிள்ளைக்கு பிறந்த மாத்திரத்தில் அது அழுவும், கத்தும், கூவும். எனக்கு பசி, இயல்பாகவே பசி. அப்போ தான் டாக்டர்கள் சொல்லுவாங்க பிள்ளை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, பிள்ளை உயிரோடு இருக்குது. அது பிறந்துட்டு அழுவாமல் இருந்ததுன்னு சொன்னாக்கா, பசிக்காக அழுவாமல் இருந்ததுனாக்கா செத்து போய் பிறந்தது மாதிரி இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னாக்கா நீங்கள் புதிதாக பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நீங்களும் அந்த குழந்தைகளைப் போல பால் எதுனாக்கா திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால், தேவனுடைய வார்த்தை தான். எப்படிப்பட்ட பாலாம் இது? இது ஞானப்பால், தேவனை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை. வாழ்க்கைக்குரிய ஞானத்தை கொடுக்கிறது, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற அந்த ஞானத்தை கொடுக்கிறது. அதெல்லாம் மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வளரணும். பால் தான் அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்கிறது, அந்த பால் தான் அந்த பிள்ளைக்கு பலனை கொடுக்கிறது, அந்த பால் தான் அந்த பிள்ளைக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது. அதே போல் தான் தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனாக இருக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளலன்னு சொன்னாக்கா ஆவிக்குரிய மரணத்தை அது கொண்டு வந்துவிடும். அந்த வசனம் தான் உங்களை ஜீவனோடு அது பாதுகாத்து கொள்ளும். அதே போல் அது பலத்தை நமக்குள்ளாக உண்டு பண்ணுகிறது. நீங்கள் விசுவாசத்தில் பலனாக இருப்பீங்க, கிருபையில் பலனாக இருப்பீங்க, நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் பலனாக இருப்பீங்க. வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு சபைக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும். நீங்கள் துதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல, கர்த்தருக்கு பயப்படுகிறதுல, அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வளர்ச்சியை அறிந்து கொள்ள முடியும், வளர்ச்சியை அளவிட முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லையா? பிறந்த குழந்தை அப்படியே 4 கால்லையே நடந்துருந்தாக்கா பெற்றோர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அது 2 காலில் தவழ்ந்து நடக்கணும், அதுக்கு அடுத்தது அது நிற்கணும், அது ஓடணும், அதில் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் அது பண்ணணும். அதுதான் பெற்றோர்கள் விரும்புவார்கள். அதே போல் தான் தேவன் விரும்புகிறார். ஆவியில் பிறந்திருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பசி எடுக்கும். அப்போ அந்த பசி இல்லைன்னு சொன்னாக்கா இன்றைக்கு அந்த பசியை தேவன் கொடுக்கும்படிக்காக கேளுங்க. வேத வசனத்தின் மேலே உங்களுக்கு பசி தாகம் இல்லை அப்படி சொன்னாக்கா நீங்கள் மரணத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23-25 பாருங்கள். ஆம்பியர் premier chapitre verset 23-25. ஏன் நான் அப்படி அந்த தேவனுடைய வார்த்தையின் மேலே நான் வாஞ்சியாக இருக்கணும்? ஏன் அதுதான் எனக்கு உணவு, ஏன் அதுதான் எனக்கு ஞான பாலாக இருக்கிறதுன்னு சொன்னாக்கா அந்த வார்த்தையினால தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். 23வது வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. எப்படி நீங்கள் மறுபடியும் பிறந்தீங்க? நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால தான் பிறந்தீங்க இல்லையா? வசனம் அறிவிக்கப்பட்டது, ஊழியக்காரர்கள் வசனத்தை சொன்னார்கள், அதுதான் உங்களை எழும்ப செய்தது, மரித்தோரிலிருந்து உங்களை உயிர்ப்பித்தது அந்த வார்த்தை தான். ஆகினால் அந்த வார்த்தையினால தான் நீங்கள் வாழ முடியும். அந்த வளர்ச்சி பாருங்கள், பிறந்த குழந்தைக்கு சொல்லப்பட்டது, அது வளரணும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இப்போ அப்போஸ்தலர் 6:7 நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது அந்த வளர்ச்சி எப்படி கொண்டு போகிறதுன்னு சொன்னாக்கா 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவ வசனம் விருத்தி அடைந்தது, அதனுடைய விளைவு நான் குழந்தையாகவே இல்லை பாருங்க.
நான் பால் குடிக்கக்கூடிய குழந்தையாகவே இல்லை, இப்போ நான் சீஷனாக மாறிவிட்டேன். சீஷன் என்கிறவன் முதிர்ந்தவன், சீஷன் என்கிறவன் இயேசுவை பின்பற்றுகிறவன், சீஷன் என்கிறவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை எந்த சூழ்நிலையும் பின்பற்றுகிறவன், சீஷன் என்கிறவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணித்து கொண்டவன். அப்போ எது அதை உண்டாக்குகிறதுன்னு சொன்னாக்கா, வேத வசனத்தை நீ வாசித்து தியானித்து நம்ம கைக்குள்ள அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது தான் அந்த குழந்தையை அது சீஷனாக மாற்றி விடுகிறது. அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப அத்தியாவசியமானது. அதற்காகத்தான் நம்முடைய சபைகளில் நம்ம அதை பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படுகிறது. அந்த பைபிள் ஸ்டடிக்கான ஒவ்வொரு நாளைக்கு தேவையான வேத பகுதிகள், காலையில் படிக்க வேண்டியது, மாலையில் படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒழுங்காக நீங்கள் அதை படித்து கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்தில் நீங்கள் பைபிளை படித்து முடித்து விடுவீங்க. ஒரே வருஷத்தில் நீங்கள் பைபிளை படிச்சிடுவீங்க. சரி, ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். ரெண்டாவது ஆசீர்வாதமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து நம்மை வளரச் செய்கிறது. ரோமர் 10:17 வாசிக்கும் பொழுது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வருகிறதா? தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கிறதுனால வருகிறது. ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படாத இருந்த பொழுது உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அந்த சுவிசேஷ சத்தியம் உங்களுக்குள்ளார விசுவாசத்தை உண்டு பண்ணினது. ஆமாம், நான் பாவியான மனுஷன், இயேசு கிறிஸ்து ஒருத்தவர் தான் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார். இன்றைக்கு நான் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டனாக்கா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், என்னுடைய சாபங்கள் மாறும், எனக்கு நித்திய ஜீவனில் அவர் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷம் சொல்லப்பட்ட பொழுது உங்களுக்குள்ளார விசுவாசம் உண்டானது. அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் அதோடு அது போதாது. விசுவாசம் அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். அப்போது தொடர்ச்சியாக நான் அந்த வசனத்தை வாசிக்கணும், தொடர்ச்சியாக அந்த வசனத்தை நான் கேட்கணும். அதுதான் எனக்குள்ளாக விசுவாசத்தை உண்டு பண்ண முடியும். ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறதாம். எனக்கு நம்பிக்கை எப்படி வருகிறதா? விசுவாசம் எப்படி வருகிறதோ அதே மாதிரி தான் நம்பிக்கையும் வருகிறது. கர்த்தர் எனக்கு இதை செய்வார், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் நாளைக்கு அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆமேன். நான் இந்த படிப்பில் தேர்ச்சி அடைவேன், அது ஒரு நம்பிக்கை. நடக்க போகிற காரியம், நாளைக்கு நடக்க போகிற ஒரு காரியம். ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாகும், அது வரப்போகிற நடக்க போகிற ஒரு காரியம். அப்போ அந்த எதிர்கால அந்த காரியத்தை குறித்து நம்ம நம்புகிறது தான் நம்பிக்கை. நான் இந்த தேசத்தில் முன்னேறுவேன், என்னுடைய தலை உயர்த்தப்படும், நான் பெரிய காரியங்களை செய்வேன், எனக்கு கடன் பிரச்சனை மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. எதிர்காலத்தை நாளைக்கு நடக்க போகிறது. அல்லேலூயா. விசுவாசம் என்கிறது இப்போவே நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமாக இருக்கிறேன். ஜுரம் அடிக்குது, ஆனால் நான் சொல்கிறேன், விசுவாசத்தினால் சொல்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜுரத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு எப்போவே சுமந்து தீர்த்து விட்டார். இப்போ நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சுகம் பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கலை, மாறாக நான் பெற்றிருக்கிற அந்த சுகத்தை பிசாசு திருடுவதற்கு முயற்சி செய்கிறான் அப்படிங்கிறது நீங்கள் அறிஞ்சு கொண்டு நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை நான் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். அப்போ இது எப்போ வருகிறதுன்னு சொன்னாக்கா, தேவனுடைய வசனத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. அதற்காக தான் இது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். எப்படி வருகிறது அந்த வசனம்? தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் பாருங்கள். பொறுமை உண்டாகுகிறதா, ஆறுதல் உண்டாகுகிறதா, நம்பிக்கை உண்டாகுகிறதா. அதற்காகவே முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நான் அந்த விசுவாச வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். தனி ஜெப நேரத்தில் பைபிளை படிக்கும்பொழுது வாய் விட்டு நீங்கள் படிக்க நீங்கள் அர்ப்பணித்து கொள்ளும்பொழுது நீங்கள் வாசிக்கிறத உங்களுடைய காது கேட்கணும். ஆமேன். நீங்கள் சொல்லுகிறத உங்களுடைய காது கேட்கணும். அது கேள்வியினாலே விசுவாசம் உண்டாகும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. இன்னைக்கு இந்த வார்த்தை எந்த விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது? பைபிளை நான் படிக்கணும் என்ற ஒரு விசுவாசத்தை எனக்குள்ள உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த விசுவாசம் எனக்கு வரவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விசுவாசமே எனக்கு இல்லை பாஸ்டர், எனக்கு தலை மேலே கை வச்சு ஜெபிங்க. தலை மேலே கை வச்சு ஜெபிச்சாக்கா விசுவாசம் வராது. விசுவாசம் வருவதற்காக, நம்பிக்கை வருவதற்காக தேவன் தம்முடைய வசனத்தை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார்.
ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு இந்த வியாதியே சுகமாகாது, இது வந்து பிரச்சனையே மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னாக்கா அந்த வியாதியை குறித்த அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதிலிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு விசுவாச வார்த்தைகளை சொன்னாதான் அவங்க விசுவாசம் வந்து அந்த வியாதியிலிருந்து சுகம் அடைவார்கள். சிலவங்க வந்து நான் கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லை, நான் வந்து சபைக்கு வரல, தனியாக அவங்கள வந்து சந்திச்சுக்கிட்டு நான் ஜெபிச்சுக்கிட்டு இந்த வியாதியிலேருந்து சுகமடைகிறதுக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாக்கா அப்படி ஆகாது. நம்ம என்ன சொல்லுகிறோம்? சபைக்கு வாங்க, அல்லது வந்து ஒரு வீட்டு ஜபத்துக்கு வாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே வசனம் போதிக்கப்படுகிறது, வார்த்தை போதிக்கப்படுகிறது, அது எனக்குள்ளாக விசுவாசத்தை உண்டாக்குகிறது. அப்போ தான் உங்களுக்கு அந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு சொல்லிட்டு 18வது நூற்றாண்டில் 1800 சில்லற அந்த வருஷங்களில் இருந்த தேவனுடைய ஊழியக்காரர், இங்கிலாண்டில் வந்து ஒரு சுவிசேஷகர். அவர் வந்து ஒரு மிஷினரி பிரிஸ்டல் நகரத்தில். அப்போ இவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய சொந்த வீட்டில் 30 பெண் பிள்ளைகள் மட்டும் அவருடைய மனைவியை எடுத்து பிள்ளைகளை, அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறாங்க. வளர்க்க அவர் தொடர்ச்சியாக இன்னும் அந்த 30 பிள்ளைகள், இன்னும் 130 பிள்ளைகளை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். இன்னும் அவருடைய வாழ்க்கையில் 10,000 பிள்ளைகள், அனாதை பிள்ளைகளை எடுத்து அவர்கள் வளர்த்தி அவங்களை பராமரித்து, இல்லையா பிள்ளைகளை வளர்க்குறதுனாக்க எவ்வளோ தேவைகள் இருக்கிறது. அந்த மாதிரி 10,000 பிள்ளைகளை அவர் வந்து அனாதை இல்லமாக அவர் வைத்து நடத்தியிருக்கிறார். பெரிய பெரிய அந்த விடுதிகள், அந்த அனாதை பிள்ளைய 10,000 பிள்ளைகள் தங்கணுன்னாக்கா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரிலாம் கட்டி இன்றைக்கி இங்கிலாந்து கவர்மெண்ட் அதை எடுத்துக்கொண்டு அதில் பல காலேஜுகள் நடக்கிறது, ஸ்கூல்கள் நடக்கிறது. 117 ஸ்கூல்கள் நிறுவியிருக்கிறார் பாருங்கள். அப்போ இந்த 10,000 பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்கிறது, துணிமணி இருக்கிறது, மற்ற அந்த பராமரிக்க வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட யாருக்கிட்டையும் போயிட்டு டொனேஷன் கேட்டதே இல்லையா. நாங்கள் இந்தமாதிரி அனாதை இல்லம் நடத்துகிறோம், உங்களுடைய ஸ்தாபனத்திலேருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி கேட்டதே கிடையாதாம். அல்லது வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் சொல்லி வச்சு, அல்லது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சொல்லி வச்சு உங்கள்கிட்ட சாப்பாடு மீறும்போது எங்களுடைய அனாதை இல்லத்தில் கொண்டு வந்து கொடுங்க, இப்படிலாம் அவர் வந்து சொன்னதே கிடையாதான் பாருங்கள். அவர் அதுக்கான ரகசியத்தை சொல்கிறார். என்னன்னாக்கா அவர் வந்து பெரிய ஒரு விசுவாச வீரனாக அழைக்கப்படுகிறார். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா வேத வசனத்தை அவர் வாசிக்கிறதுல கிரமமாக இருப்பாராம். அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, வசனத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, வெறும் இதை தான் செய்வாராம். அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவையான சகல காரியங்களும் அவர்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பார்களாம். அதில் ஒரே ஒரு சம்பவம், ஒரு நாள் காலையில் அந்த விடியற் காலை அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு பிள்ளைகளுக்கு அந்த பெத்திதேஷனை காலை உணவுக்காக பிள்ளைகள் வந்து டைனிங் ஹாலில் உட்கார்ந்து சாப்பாட்டுக்கான ஜபமும் செய்து விட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சாப்பாடு இல்லை, இப்போ இந்த பிள்ளைகளுக்கு ரொட்டியோ அந்த பாலோ எதுவுமே இல்லை பாருங்கள். அவங்க அந்த ஜபம் செய்து முடிக்கிறதுக்குள்ளார எங்கேருந்து ஒரு ரொட்டி கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷான ரொட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்து கதவை தட்டி வந்து கொடுத்தார்களாம். இன்னொருவர் பால் வந்து அவர் ஏற்றிக்கொண்டு போயிருக்கிறார். 1800 அந்த வருஷங்கள் அந்த வண்டி மாதிரி கட்ட வண்டி மாதிரி ஏற்றின்னு போயிருந்திருக்கிறார் பாலை. அந்த வண்டி உடைந்து போய் சரி பால் கெட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறார். அந்த வாசல்லையே கரெக்டாக அந்த வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கிறது. அந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளார அந்த அனாதை இல்லத்தில் கொடுத்துருக்கிறார். பார்த்தாக்க பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணி நிற்கிறாங்க, சாப்பிட்றதுக்காக தட்டில் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி அற்புத விதமாக, ஆச்சரிய விதமாக தேவன் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறாராம். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா அவருடைய வேதத்தை அவர் கிரமமாக வாசிக்கிற மனுஷனாக இருந்திருக்கிறார். அவர் சொல்லப்படுகிறது 200 தடவை அவர் வாசித்திருக்கிறாராம். பைபிளை 200 தடவை வாசித்திருக்கிறார். அதில் 100 தடவைகள் முழங்கால் படியிலே இருந்து நம்ம வாசித்திருக்கிறாராம். இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பைபிளை படிக்கிறதுக்கு தான் அந்த பிளானிங் போட்டு கொடுக்குறோம். 200 தடவை படிக்கிறது இருந்தாக்க எத்தனை வருஷம் நீங்கள் வாழணும்? ஒரு வருஷம் கூட தவறாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை பைபிளை நீங்கள் ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தின விஷயத்தில் படித்தாக்கா 200 வருஷம் நீங்கள் வாழணும். ஆனால் அவர் வந்து 92 வயசு 92 வயசு வரைக்கும் வாழ்ந்துக்கிறாரு. 200 தடவை படிச்சிருக்கிறார். அவருடைய அந்த ஊழியத்தில் அந்த கடைசி அந்த வயதான பிறகுலாம் வருஷத்துக்கு 4 தடவை பைபிளை படித்து முடிச்சுட்டு இருக்கிறார். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும். அப்போ விசுவாசம் எனக்கு வர மாட்டேங்கிறது, தேவன் மேலே ஒரு விசுவாசம் இல்லை, அல்லது இந்த பிரச்சனையை மாறும், இந்த வியாதி சுகமாகும், இந்த கடன் பிரச்சனையை மாறும், அல்லது நான் கர்த்தருக்காக ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும், அல்லது இதில் ஒரு அற்புதம் வேணும், அதில் ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்க்கும் பொழுது வேத வசனத்திலிருந்து நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, எதிர்ப்புகளை தடைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது இந்த வசனத்திலிருந்து உங்களுடைய இருதயத்தில் வந்த அந்த விசுவாசம் தான் அதையெல்லாம் எதிர்த்து நிற்க உங்களை பலப்படுத்திவிடும். அந்த விசுவாச போராட்டத்தில் உங்களை ஜெயிக்க பண்ணிவிடும். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வேத புஸ்தகத்தை நான் கிரமமாக வாசிப்பேன். விசுவாசம் இல்லாமல் போய்விடும் பொழுதுதான் பல போராட்டங்கள், பிரச்சனைகள், பல
தீமையான காரியங்கள் அது சந்திக்கும் பொழுது அது எதிர்கொள்ள மேற்கொள்ள பலன் இல்லாமல் போய்விடுகிறது. மூன்றாவதாக, அந்த வேத வசனத்தை நம்ம கிரமமாக வாசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கிருபையை அவர் பெருக செய்து விடுகிறார். 2 பேதுரு புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 2-4 அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரனதும் அன்றி, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மூச்சு விடாமல் ஒரு வசனத்தை அவர் சொல்லிட்டார். அங்கே வேதத்தை வாசிக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளுகிறீங்களாம். வேதத்தை நம்ம எதுக்காக வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் பைபிளை படிக்கிறேன். ஏன் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிஞ்சு கொள்ளுகிறோமா? அதன் மூலியமாக எனக்கு கிருபை உண்டாகுகிறது, அதன் மூலியமாக எனக்கு சமாதானம் உண்டாகுகிறது. ஏன் அந்த கிருபை எனக்கு வேண்டுமா? அங்கே 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படி சொன்னாக்கா, இந்த ஜீவனுக்குரிய வாழ்க்கை, அதாவது இந்த உலகத்து வாழ்க்கை ஜீவன், இந்த பிழைப்புக்குரிய வாழ்க்கை. 2வது, தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும், நான் தேவனை தேடணும், நான் ஜெபிக்கணும், இந்தமாரி காரியங்கள் தேவ பக்திக்குரிய அந்த காரியங்கள். 3வது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இச்சை, அந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிச்சு கொள்ளணும், பாவ வலைகளுக்கு தப்பிச்சு கொள்ளணும், அதுக்கு தேவையான கிருபை வேண்டும். அந்த கிருபை மாத்திரமல்லாமல் நீங்கள் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆகணும், நம்ம தேவனுடைய சாயலில் மறுரூபமாகணும். இதுக்கு எல்லாத்துக்குமே என்னதான் தேவையா? கிருபை. அப்போ வேதத்தை வாசிக்கிற ஒரு மனுஷன் அந்த கிருபையில் அவங்க வளருவாங்க. அல்லேலூயா. அந்த கிருபையில் அவங்க வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னு சொன்னாக்கா, அந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உறவில் நீங்கள் வருகிறீர்கள். அவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவில் நீங்கள் வருகிறதுனால தான் அங்கே கிருபை உண்டாகுகிறது. இயேசுவை நீங்கள் அறிஞ்சு கொள்ள நீங்கள் அங்கே வசனத்தை வாசிக்கிறீங்க, அப்போ அவரோடு கூட உறவை வைத்து கொள்ளுகிறீங்க, அப்போ அங்கே கிருபை பெருகுகிறது. அந்த கிருபை பெருகுகிறபடியினால இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு பலன் உண்டாகி விடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 15:5 சொல்கிறாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க. ஆனால் பாவ வலையில் விழுந்து நிற்பீங்க. இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க. இந்த பிழைப்புக்குரிய காரியத்தில் நிம்மதியை எழுந்து போயிடுவீங்க. இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறான்னு சொல்லுவீங்க. தேவ பக்தியான வாழ்க்கையை வாழ மாட்டீங்க. இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறான்னு சொல்லுவீங்க. அவருடைய சாயலில் வளர மாட்டீங்க. என்னன்னு கேட்டாக்கா, வசனத்தை அவங்க வாசிக்காமல் இருக்கிறாங்கன்ட்டு அர்த்தம், பைபிளை படிக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதான் இயேசு சொல்கிறார், என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாக்க, இந்த பைபிள் வசனத்தை நீங்கள் வாசித்து அதிலிருந்து என்னை குறித்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 1 கொரிந்தியர் 15:10 நம்ம வாசிக்கும் பொழுது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அந்த கிருபை எனக்கு எதுக்கு தேவை? அந்த வசனத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிற அந்த கிருபை எனக்கு எதற்கு தேவைன்னு சொன்னாக்கா, அதுதான் என்னை பலப்படுத்துகிறது. எதற்குன்னா, பாடுகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது, உபத்திரவங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது, அதையெல்லாம் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு கிருபை வேண்டும். நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்கள் பலவீனப்பட்டு போக மாட்டீங்க, பின்மாற்ற எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. பொதுவாக இந்த சபைகளில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, சபைகளில் பின்மாற்றம் அடைகிறவர்கள், பின்வாங்கி போகிறவங்க, அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பொதுவான ஒரு குணம் அப்படி சொல்லி, பின்வாங்குவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது, ஆனால் பின்வாங்குகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான ஒரு குணாதிசயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் வேதத்தை வாசிக்க மாட்டார்கள். அவங்க பைபிளை வாசித்த ஒரு அனுபவத்தில் இருக்க மாட்டார்கள், அல்லது என்றைக்காவது எப்பயாவது படித்து இருப்பாங்க. ஆனால் சரி நம்ம தான் படிச்சிட்டோமே, ஒரு 1.5 தடவை படிச்சிட்டோமே அப்படி சொல்லிட்டு அதை அசட்டையாக விட்டுட்டு இருப்பாங்க. பைபிள் படிக்கிறத விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த பின்மாற்ற எண்ணங்கள் இருக்கும். அப்போ தான் தொடர்ச்சியாக அது பல படிகளில் நடத்தி பின்வாங்கி போக செய்துவிடும். கிருபை இல்லாமல் நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் நிலைச்சிருக்க முடியாது. கிருபை இல்லாமல் ரட்சிப்பில் நிலைச்சிருக்க முடியாது. கிருபை இல்லாமல் தேவனுடைய சபையில் நீங்கள் நிலைச்சிருக்க முடியாது. தேவன் தம்முடைய கிருபையினால தான் நம்ம எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்.
அந்த கிருபையை நம்ம விட்டு எடுத்துட்டாருனாக்கா ஆதாள பாதாளத்தில் நம்ம விழுந்து போய் விடுவோம். அந்த கிருபைக்காகத்தான் தேவன் தம்முடைய வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால தான் என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். இல்லை, எனக்குள்ள நிறைய பலவீனங்கள் இருக்கிறது, எனக்குள்ள நிறைய மாம்ச பலவீனங்கள் இருக்கிறது, நான் நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கிறேன், நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன். அதிலெல்லாம் எது என்னை நிற்க பண்ணுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். அப்போ அந்த பலனை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன்? தேவனுடைய வார்த்தையை கிரமமாக நான் வாசித்து தியானிக்கிறதுனால தான். 2 தீமோத்தேயு 2:1 அதனால தான் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு அவர் வந்து ஒரு இளம் பாஸ்டர் பாருங்க, மூத்த பாஸ்டர் பவுல் எழுதுகிறாரு 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 வசனத்தில், ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு. என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில நீ பலப்படு. ஏன்னு சொன்னாக்கா, சிறையில் இருக்கிறார் பவுல், அவர் வந்து சிறைச்சேதம் பண்ணப்பட போகிறார், அவருக்கு தெரியுது. அப்போ வந்து தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறார், நீ வந்து வாலிப ஊழியக்காரன், உனக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம், ஆனால் நீ பயந்துராத, நீ ஊழியத்தில் நிறைய சவால்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையில் நீ பலப்படணும். உன்னுடைய சொந்த பலத்தை அல்ல, உன்னுடைய சொந்த மாம்ச பலத்தை அல்ல, உன்னுடைய திறமை அல்ல, நீ படித்தது இல்லை, நீ பார்த்து விட்டு வந்த அனுபவங்கள் அல்ல, என் தேவனுடைய கிருபையின் மேலே நீ வந்து பலப்படணும். நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையில் பலப்படணும், உன்னுடைய சொந்த பலத்தில் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கிருபை இருக்கிறது. ஆமென். அந்த கிருபையில் நீ பலப்படணும். ஊழியக்காரனுக்கு அவர் வந்து ஐடியா கொடுக்கல, சரி சபையை நடத்துறதுக்கு என்னென்ன டெக்னிக்கு, ஜனங்களை எப்படி வந்து தந்திரமாக நடத்தணும், அந்த டெக்னிக். இன்னொன்று ஒரு டெக்னிக்கும் கிடையாது பாருங்க, தலைமைத்துவ டெக்னிக்குகள் இல்லையா. ஒரு மூத்த ஊழியர் இளம் ஊழியருக்கு சொல்லி கொடுத்துருப்பார். மற்றவங்களாக இருந்தாக்க என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, இப்படி செய் அப்படி செய். இன்னொன்று ஒரு டெக்னிக்கும் இல்லை பாருங்க, ஒரே ஒரு டெக்னிக் தான் இருக்குது. அது என்னக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற கிருபையில் பலப்பட வேண்டும். ஆமேன். அப்போ வசனத்தை வாசிக்க தான் ஒரு விசுவாசி மாத்திரமல்ல, ஊழியக்காரருக்கும் அதுதான். வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க அதில் அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற கிருபையில் நம்ம பலப்படுகிறோம். எழுப்புதல் அடைந்த ஒரு விசுவாசி பைபிளை கிரமமாக வாசிப்பாங்க. நீங்கள் அந்த விதமாக இன்னும் எழுப்புதல் அடையலைன்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க. அது வந்து ஆபத்தானது. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக அனலாக இருக்க வேண்டும். குளிராக இருக்கணும், இல்லைன்னு சொன்னாக்கா அனலாக இருக்கணும். வெதுவெதுப்பாக இருந்தாக்கா நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா குளிராக இருந்தாக்கா அனல் மூட்டி விடலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது தான் குளிரான வாழ்க்கை. குளிராக இருந்தாக்கா சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிக்கப்பட வைத்திடலாம். அனலாக இருக்கிறீங்கன்னாக்கா கர்த்தருக்குள்ளாக அனலாக இருக்கிறீங்க. வெதுவெதுப்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா ரட்சிக்கப்படாதவங்க கிடையாது, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக அனலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி நான் அனல் உள்ளவனாக ஆகுகிறேன்? தேவனுடைய வார்த்தை தான் எனக்குள்ளாக எழுப்புதலை உண்டு பண்ணுகிறது. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தினாலே உயிர்ப்பியும் சொல்லிட்டு. அதனால தான் தாவீது கேட்கிறான், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்போ என்னை நீர் உயிர்ப்பியும். எப்படி? உம்முடைய வசனத்தினாலே நீர் என்னை உயிர்ப்பியும். எத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் பைபிளை படிக்கலான்னு சொல்லிட்டு எழுப்புதல் அடைகிறீங்க? எத்தனை பேர் அந்த தனிப்பட்ட விஷயத்தில் பல காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம், ஆனால் பைபிள் படிக்கிறதுல எத்தனை பேர் எழுப்புதல் அடைகிறீங்க? ஆமீன். இன்னைக்கு ஒரு நான் தீர்மானத்தை எடுக்கிறேன் ஆண்டவரே. சரி, 4வதாக அந்த வேதத்தை வாசிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம்? ஏன் அது ரொம்ப முக்கியம்? பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவனுடைய வசனம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனுடைய வசனம் ரொம்ப முக்கியம். 119வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 9, 10, 11. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வாலிபன் மட்டுமல்ல, பெரியவர்கள் மட்டுமல்ல, ஊழியர்களும் எப்படி தான் தங்களை பாவத்திலிருந்து காத்து கொள்ளுகிறாங்க, எப்படி தான் பரிசுத்தமாக காத்து கொள்ளுகிறாங்கன்னு சொன்னாக்கா, உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வசனத்தின்படி நான் வாழ அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது தான் தேவன் என்னை பாவத்திலிருந்து காத்து கொள்ளுகிறார். இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம சபைக்கு வருவோம், காணிக்க தசம பாகங்கள் கூட கொடுப்போம், ஏன் சுவிசேஷ ஊழியங்கள் கூட நம்ம செய்து விடுவோம். ஆனால் பாவ வாழ்க்கையில் ஜனங்கள் இருந்து கொண்டு இருப்பாங்க, ரகசிய பாவங்களில் இருந்து கொண்டு இருப்பார்கள். அப்போ வார்த்தை சொல்லுகிறது எது நம்மை பாதுகாக்கிறதுனா, வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை
காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அப்போ இந்த வசனத்தை மறந்து விடும் பொழுது, இந்த வார்த்தையை நம்ம மறந்து விடும் பொழுது, அதாவது சபை கூடி வருதலை தவிர்த்து விடும்போது, அசட்டை பண்ண விடும் பொழுது பாவம் நுழைகிறது என்கிறது தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். பாவத்தை தேடி செல்ல தேவையில்லை. நீங்கள் வசனத்தை கேட்கிறதுலேருந்து, வசனத்தை வாசிக்கிறதுலேருந்து நீங்கள் உங்களுடைய விலக்கி கொண்டீங்கன்னு சொன்னாக்கா பாவம் ரொம்ப சுலபமாக நுழைந்து விடும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். இது பெரிய ஜெபம் பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விட்டு என்னை வழி தப்ப விடாதீங்க. நான் உம்முடைய வசனத்தின்படி நான் நடக்கணும், உம்முடைய வார்த்தையின்படி நடக்கணும். பைபிளில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாரமானதை தேவன் நமக்கு எழுதி கொடுக்கவில்லை. என்னுடைய நுகம் இலகுவாகவும் அது மெதுவாகவும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நம்ம கை கொள்ள முடியாததை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுக்கல. தம்முடைய பிள்ளைகள் கை கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது தான் அவர் நமக்காக எழுதி கொடுத்து இருக்கிறார். 11வது வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆமேன். அப்போ அந்த வாசிச்சோம், தியானிக்கிறோம், அதை கை கொள்ள அர்ப்பணித்து கொள்கிறோம். அப்போ பாவத்திலிருந்து தேவன் என்னை பாதுகாத்து கொள்கிறார். பாவ வலைகளில் விழுந்து விடாதபடிக்கு நம்மை காத்து கொள்கிறார். அல்லேலூயா. யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வசனத்தை வாசிக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது அந்த வசனமே உங்களை நாளுக்கு நாள் அது பரிசுத்தப்படுத்தி விடுகிறது. நீங்கள் பார்ப்பீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரி இப்போ இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரி இப்போ இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்கிறேன், இன்னும் தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடக்கிறேன், இன்னும் என்கிட்ட இருந்த காரியங்கள்லாம் என்னை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது, நான் நாளுக்கு நாள் பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 1வது அதிகாரம் 2 வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காம, பாவிகளுடைய வழியில் நிற்காம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, அதில் இருக்கக்கூடிய பல பாக்கியங்களில் அந்த 2 வசனத்திலேயே ஒரு பாக்கியம் இருக்குது. என்னன்னு சொன்னாக்கா, ஒன்று, நீங்கள் 1வது வசனத்தில் இருந்தீங்கன்னாக்கா 2வது வசனத்தை உங்களால் செய்ய முடியாது. 2வது வசனத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா 1வது வசனத்தில் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு விசுவாசி துன்மார்க்க ஆலோசனையில் நடக்கிறாரு, அல்லது பாவிகளுடைய வழியில் நின்று கொண்டிருக்கிறாரு, பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காருகிறாருனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா அவர்கிட்ட வேத வசனம் இல்லைன்ற அர்த்தம். ஆமீன். இப்போ அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நீங்கள் வேதத்தை கிரமமாக வாசிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னாக்கா துன்மார்க்குடைய ஆலோசனையில் நீங்கள் நடக்க மாட்டீங்க, பாவிகளுடைய வழியில் நீங்கள் நிற்க மாட்டீங்க, பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல நீங்கள் உட்கார மாட்டீங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் அப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, நின்று கொண்டு இருக்கிறீங்க, நடந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லி சொன்னாக்கா நீங்கள் விசுவாசி தான், ஆனால் நீங்கள் எழுப்புதல் அடையாத விசுவாசி. அணைந்து போன கறிக்கட்டை மாதிரி இருக்கிறது அந்த விறகு இல்லையா, அதை தேவன் இன்றைக்கு அனல் மூட்டி கொண்டிருக்கிறார், அதை மறுபடியும் பற்றி எரியும்படிக்காக தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்தமும் இதே மாதிரி தான். பாஸ்டர் இல்லையா, என்னால் பரிசுத்தமாக வாழவே முடியல, எனக்காக ஜெபிங்க அப்படி சொல்லிட்டு தலை மேலே ஒரு ஊழியர் கை வச்சு ஜெபிக்கிறதுனால பரிசுத்தம் வராது. அந்த பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு சொல்லலாம். பரிசுத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடைகள், பாவ கட்டுகள், பிசாசின் கட்டுகள், அது அறுக்கப்படும்படிக்காக ஜெபிக்கலாம். ஆனால் பரிசுத்தம் எப்படி வரும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய வசனத்தினால தான் நீர் பரிசுத்தப்படுத்துகிறீர், உங்களுடைய வசனமே சத்தியம். அப்போ இந்த வேத வார்த்தையினால தான் நம்ம பரிசுத்தமாக முடியும். மெலன் நகரத்திலிருந்து ஒரு சகோதரர், அவருடைய ரட்சிக்கப்பட்ட அந்த சாட்சியை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சித்த பிரம்மையில் இருந்த ஒரு மனுஷன் பாருங்கள். என்ன அந்த நகரத்திலிருந்து வந்த ஒரு சகோதரி அவர்களுக்கு தெரிய எங்களுக்கு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். நாங்களும் பாசரமாகவும் போய் அவருக்காக போயிட்டு ஜெபிக்க போயிருந்தோம். பிற்பாடு ஒரு 2-3 தடவை நாங்கள் போயிட்டு அவருடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபித்தோம். அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு சித்த பிரம்மையாக இருக்கிறார். மனுஷர்களை அவர் பார்க்காதபடிக்கு ரூமுக்குள்ளரே தன்னை அடைத்து கொள்வார், வெளியில் போக மாட்டார். அந்தமாரி எப்பவுமே ஒரு பயம், எப்பவுமே உள்ளார ஒரு குரல் கேட்கறது, எப்பவுமே சிந்தனையில் பல எண்ணங்கள் அப்படியாக வந்து கொண்டிருந்தது. அப்போ அவர் சென்று அவருக்காக ஜெபித்து தேவன் அங்கே விடுதலையை கட்டளையிட்டார். அப்போ அவர் சபைக்கு வர ஆரம்பித்தார். தேவனுடைய வார்த்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, சுவிசேஷம் சொல்லப்பட்டது. ரட்சிப்புக்கு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தார், ரட்சிக்கப்பட்டுட்டார், ஞானஸ்நானத்தை வாங்கிட்டார். அதிலிருந்து நல்ல ஒரு வாஞ்சியாக சபைக்கு வந்து கொண்டிருப்பார்,
தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ரொம்ப ஊக்கமாக அவர் செயல்படுவார். அவருடைய முகமே வானதூதனுடைய முகம் மாதிரி ஆகிவிட்டது பாருங்கள். அப்போ ஒரு நாள் ரொம்ப அடிக்கடி அவர் என்னோட கூட பேசுவார், ஒரு பலப்படுத்துவதற்காக அப்படிலாம் சொல்லிட்டு என்னோட கூட டெலிஃபோன் பண்ணி அவர் பேசுவார். அப்போ ஒரு தடவை என்னோடத்துல பேசும்பொழுது, பாஸ்டர் இப்போ எனக்கு அந்த பிரம்மையெல்லாம் எனக்கு இல்லை, ஆனால் இப்போ அந்த இச்சையின் எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. நான் பழையபடி நான் பாவ காரியத்தில் நான் போய் கொண்டிருக்கிறேன், அது என்னால் மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவரிடத்துல சொன்னேன், பாவத்தை நீங்கள் அல்லது பரிசுத்தம் ஆகுகிறதுலாம் நீங்கள் ஒரே வருஷத்தில், ஒரே 6 மாதத்தில், இல்லை ஒரு வாரத்தில் அப்படிலாம் ஆகிட முடியாது. பரிசுத்தம் என்கிறது நாளுக்கு நாள் நம்ம ஆகி கொண்டு இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த பாவத்தை மேற்கொள்ளலாம். தேவன் நமக்கு வசனத்திலிருந்து கிருபையாக காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் சொன்னேன், நீங்கள் பைபிளை கிரமமாக நீங்கள் படிக்கணும். அப்படி சொன்னபோது தான் என்கிட்ட பைபிளே இல்லை, ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் வாங்கிட்டார், சபைக்கு வந்துருக்கிறார், பைபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி பைபிள் அவருக்கு வேண்டி கொடுத்து சரி நீங்கள் படிங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, நான் பல வருஷமாக நான் இந்த படிக்கிற இந்த பழக்கத்தையே நான் விட்டுட்டேன். நான் பல துன்மார்க்க காரியங்கள்லாம் போயிட்டேன், எனக்கு அந்த படிக்கிறதுக்கு நாட்டமே வரமாட்டேங்கிறது அப்படி சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஓகே ஒவ்வொரு நாளும் கிரமமாக எனக்கு இந்த டைமில் கரெக்டாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அவர் எனக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் டெலிஃபோன் பண்ணுவார். அவர்கிட்ட அன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய பைபிள் பகுதி அந்த ஒரே ஒரு ஆளுக்காக பாருங்கள், அவருக்காக அந்த வேத பகுதியை நான் படிப்பேன். அவர் கண்ணுக்கு முன்னாடி அதை திறந்து வச்சுக்கிட்டு, மத்திய 8வது அதிகாரம்னா மத்திய 8வது அதிகாரம் திறந்து வச்சுக்குவார். நான் மத்திய 8வது அதிகாரத்தை முழுசாக அவருக்காக வாசிப்பேன். பிரசங்கம் பண்ண மாட்டேன், விளக்கம் பண்ண மாட்டேன், வெறியும் அந்த பைபிளை படிச்சுட்டு சின்ன ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஜெபித்துட்டு வச்சிடுவேன். இந்த மாதிரி பல மாதங்களாக செய்து கொண்டிருந்தேன். ஏன்னு சொன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம சுத்திகரிக்க முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறிஞ்சிருக்கிற சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். குடும்பத்தை குறித்து சத்தியம் இருக்கிறது, வியாதியை குறித்து சத்தியம் இருக்கிறது, விசுவாச வாழ்க்கையை குறித்து சத்தியம் இருக்கிறது, தேவனுடைய வல்லமையை குறித்து சத்தியம் இருக்கிறது, பல சத்தியங்கள் இருக்கிறது. அப்போ அந்தந்த காரியத்தில் நான் சத்தியத்தை அறிந்து கொண்டாதான் அந்தந்த காரியத்திலிருந்து விடுதலை உண்டாகும். ஒரு மூத்த விசுவாசி, பல வருஷமாக இருக்கக்கூடிய விசுவாசி, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே இடத்துல ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்ல பிரயாசப்பட்ட ஒரு விசுவாசி, அவர் சுகமாக இருக்கிறதுலாம் இப்போ கிடையாது, அதெல்லாம் இயேசுவின் காலத்தோடு முடிஞ்சிடுச்சு, அப்போஸ்தலர்கள் காலத்திலேயே அது முடிந்து விட்டது, இப்போ சுகமாகிறதுலாம் கிடையாது. அப்போ ஏன் அப்படியே சொல்லுகிறாரு அப்படி சொன்னாக்கா, அதை குறித்து பைபிள் சத்தியம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த சத்தியம் அவருக்கு போதிக்கப்பட்டு அவருக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதியிலிருந்து அவர் சுகமாகுவார், அவர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவார். அநேகர் அந்நிய பாஷை இல்லை, அதெல்லாம் ஒழிந்து போனதுன்னு சொல்லிட்டு சாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்நிய பாஷையெல்லாம் கிடையாது, அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்படியாக அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், அப்போஸ்தலர்கள் பேசினாங்க, அங்கே இருந்த 17 தேசத்தார் அதெல்லாம் புரிஞ்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்றைக்கி பேசுகிற அந்நிய பாஷை ஏன் மற்றவங்களுக்கு புரிய மாட்டுது அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சத்தியம் தெரியல. அந்நிய பாஷையில் பல விதங்கள் இருக்கிறது. நம்ம பேசும் பொழுதே மற்ற மொழி தேசத்துக்காரர்கள் இருப்பாங்கன்னு சொன்னாக்கா, அது புரியக்கூடிய விதத்தில் பேசுகிற அந்நிய பாஷை இருக்கிறது. ஆமேன். அல்லது நான் பேசுகிறது எனக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் ரகசியம், பேசுகிற ஆளுக்கு கூட புரியாமல் இருக்கிற அந்நிய பாஷை இருக்கிறது. உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி புரிய வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி அந்நிய பாஷை இருக்கிறது. அல்லது இங்கே நான் பேசும்பொழுது அங்கே ஒருவர் அதை வியாக்கியானம் பண்ணுகிற விதமாக பேசக்கூடிய அந்நிய பாஷையும் இருக்கிறது. அப்போ இப்படி அந்நிய பாஷை பல விதத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த சத்தியத்தை குறித்து அறிஞ்சு கொள்ளாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்நிய பாஷையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதன் மூலியமாக எவ்வளவு வல்லமை, எவ்வளோ ஆவிக்குரிய பலன் அதெல்லாம் அவங்க பெற்றுக்கொள்ளாமலேயே அவர்கள் போய்விடுகிறார்கள். அப்போ சபையில் வரக்கூடிய விசுவாசிகள் நல்லா கவனிச்சிங்க, நீங்கள் பைபிளை கிரமமாக நீங்கள் வாசிக்கிறவர்களாக இருந்தாலே சபையில் அநேக போராட்டங்கள், அநேக அந்த பிரச்சனைகளுக்கு நீங்களே தீர்வை கண்டுபிடிச்சிருவீங்க. பைபிள் படிக்காத விசுவாசிகளாக இருக்கிறபடினால்தான் சபைன்னு சொன்னால் என்ன, ஒரு மெய்ப்பெண் சொன்னால் என்ன, மெய்ப்பெண்ணுக்கு தேவன் என்ன அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார், ஒரு விசுவாசியுடைய பங்கு என்ன, ஒரு விசுவாசியுடைய காரியம் என்ன, ஒரு விசுவாசிக்கும் என்ன காரியம், ஒரு விசுவாசிக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன காரியம், ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு உடன் ஊழியக்காரருக்கும் என்ன காரியம் அப்படிங்கிறது வசனத்திலிருந்து நீங்கள் ரெகுலராக படிக்கும் பொழுதே அதை அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னாக்கா மெய்ப்பெண்ணுடைய வேலை கொஞ்சம் குறையும்.
அது அறியாமல் இருக்கிறபடினால தான் இன்னும் பால் குடிக்கிற குழந்தையை போல அந்த பால் உணவு அளவுக்கு தான் இப்போ ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. இன்னும் திடமான ஆகாரங்கள் கொடுக்கப்பட முடியாமலேயே இருக்கிறது. ஏன்னு சொன்னாக்கா விசுவாசிகள் அது சபையை குறித்து பல விதங்களில் எண்ணங்கள் வைத்து கொண்டிருக்கிறாங்க. வசனத்தை யாரும் வாசிக்கிறது இல்லை. வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்டுட்டு அவங்க தனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் செய்வோம், தாங்க இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லாத விசுவாசிகள் சபைகளில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ வேதத்தை நீங்கள் வாசிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது தான், ஆமேன், குடும்பத்தை குறித்து சத்தியம் இருக்கிறது, பிள்ளைகளை குறித்து சத்தியம் இருக்கிறது, கணவர் மனைவியை குறித்து சத்தியம் இருக்கிறது, ஆமேன், சுவிசேஷம் அறிவிக்க போகிறதை குறித்து சத்தியம் இருக்கிறது, காணிக்க தசம பாகத்தை குறித்து சத்தியம் இருக்கிறது, தனி வாழ்க்கை ஜெப வாழ்க்கை குறித்து சத்தியம் இருக்கிறது. அது எல்லாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து கிரமமாக நீங்கள் வாசிக்கிற விசுவாசிகளாக இருந்தாக்கா நம்ம சொல்லக்கூடிய காரியங்களை சுலபமாக ஆவியானவர் புரிய வைத்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அதை படிக்காமல் இருக்கிறபடியினால தான் அங்கே அநேக குழப்பங்கள் அது உண்டாகி விடுகிறது. இப்போ ஒரே ஒரு உதாரணத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் பாருங்கள், 28வது வசனத்தில், ஆகியால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த சபையினுடைய மேய்ப்பனுக்கு அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் சபையை குறித்து நீங்கள் அந்த மந்தையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. மந்தையை நீங்கள் கவனமாக பாதுகாக்கணும். விசுவாசிகளை நீங்கள் ஒரு மேய்ப்பன் கவனமாக கண்காணித்து பாதுகாக்கணும் என்பதாக. ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்போஸ்தலர் பவுல்? அப்படி சொன்னாக்கா, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படிக்கு மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடினால நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு பிரசங்கம் பண்ணி போதனை சொல்லி புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து நீங்கள் விழித்திருக்கணும். நான் எல்லாராலையும் இழுக்கப்பட்டு விட கூடாது. பலவிதமான அலைகளினால் அலைகழிக்கப்படுகிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. தெளிவு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். சரி, இந்த காரியங்கள்லாம் இப்படி இருக்கிறது. இப்போ அவர் என்ன பண்ணுகிறார் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாக்க 32வது வசனத்தில், இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரா? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ நீங்கள் வசனத்தில் நீங்கள் கிரமமாக இருப்பீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் அலைகழிக்கப்பட மாட்டீர்கள். விசுவாசிகளாக ஒரு தெளிவு உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. சரி, மற்ற காரியங்கள் ரொம்ப சுருக்கமாக அந்த காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5வதாக வேதத்தை வாசிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம்னு சொன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நீங்கள் வளரணும், நான் பெருகணும் அப்படின்னு சொன்னாக்கா தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். யோவான் 6வது அதிகாரம் 63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் கிரமமாக ரெகுலராக நீங்கள் பைபிள் படிக்கிறவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னாக்கா வசனத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. வார்த்தையில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிரம்பி இருக்கிறது. பைபிளில் அபிஷேகம் நிறைந்திருக்கிறது. அப்போ அந்த வசனத்தை நீங்கள் சாப்பிட உங்களுக்குள்ள அபிஷேகம் வந்துவிடும். நீங்கள் அபிஷேகத்தில் பெருகுவீங்க. நீங்கள் அக்கினியாக இருப்பீங்க. எப்பொழுதும் எழுப்புதல் அடைந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். 39வது அதிகாரம் சங்கீத புஸ்தகத்தில் 3வது வசனத்தை பாருங்கள். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினாலே விண்ணப்பம் செய்தேன். என்ன சொல்றாரு பாருங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுது இருதயத்தில் அனல் மூண்டுதான். அந்த அனல் தான் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியினுடைய எழுப்புதல் அக்கினி. ஆமேன். அப்போ நான் வசனத்தை வாசித்து தியானிக்க இருதயத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி எழும்பும், அனல் மூளப்படும், அனல் மூட்டப்படும். ஆமேன். எழுப்புதல் உண்டாகும். அப்போ தான் அவர் ஜெபிக்கவே நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்க. என்னுடைய நாவினால நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் ஜெபிக்க தெரியல, ஏன் ஜெபிக்க வரலை அப்படின்னு சொன்னாக்கா வசனத்தை நாம் கிரமமாக வாசிக்கலன்னு சொல்லிட்டு அர்த்தம். வாசித்து தியானிக்கலன்னு சொல்லிட்டு அர்த்தம். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வசனத்தை கேளாதபடி தன்னுடைய காதுகளை அடைத்துக் கொள்ளுகிறவனுடைய ஜபமும்
அருவருப்பானது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 28:9 அவர் சொல்லுகிறார். அது திருப்பிகளுங்க, ரொம்ப முக்கியமான வசனம். நீதிமொழிகள் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. என்னுடைய ஜபமே அருவருப்பாக ஆகிவிடுகிறதா எப்போன்னாக்கா, வேத வசனத்தை நான் வாசித்து தியானிக்காமல் இருக்கும் பொழுது, வேத வசனத்தினுடைய காரியங்களை நான் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, நான் ஜெபிக்கிற ஜபம் கூட தேவனுக்கு எப்படி இருக்கிறதா? அருவருப்பாக இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் பைபிள் படிக்கிறதுல நான் கிரமமாக இருப்பேன். பாருங்க, நம்ம அதை படிக்கிற முதல்ல அந்த பழக்கத்துக்கு வந்துட்டாதான் தியானிக்கிறதுக்கான உங்களுடைய சிந்தனைகள்லாம் ஆண்டவர் திறந்து விடுவார். நீங்கள் எப்பயோ ஒரு தடவை படிச்சுட்டு நான் தியானிச்சேன்னு சொல்லவே முடியாது, தியானிக்க முடியாது. நீங்கள் ரெகுலராக படிக்கிற அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துட்ட பொழுது தான் ஆண்டவர் பார்ப்பார், சரி இந்த மகன் ரெகுலராக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சிந்தனைகள்லாம் திறந்து விடுவார், உங்களுடைய எண்ணங்கள்லாம் திறந்து விடுவார். ஆரம்பத்தில் நீங்கள் படிக்கும்போது வேறு ஏதாவது ஞாபகம் வந்துன்னு இருக்கும், வேறு ஏதாவது சிந்தனைகள் வந்துன்னு இருக்கும், வேறு எந்த வீட்டை குறித்து ஞாபகம் வந்துன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த படிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது, ரெகுலராக நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது தேவன் பார்த்துட்டாருன்னு சொன்னாக்கா உங்களுடைய எண்ணங்களை ஆண்டவர் திறந்து வருவார். அப்போ தான் நீங்கள் வசனத்தை தியானிப்பீங்க. இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாரா, இதே மாதிரி எங்கள் மத்தேயில கூட சொல்லியிருந்தாரு, இதே மாதிரி இங்கே எரோமியாவில் கூட சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு அந்த வசனங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் படிக்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி எங்கேயும் நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம எங்கே படித்தோம், சரி இங்கே ரோமரில் சொல்லியிருக்குதா அப்படி சொல்லிட்டு அந்த வசனம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட உணர்த்துவார். இது நீங்கள் ரெகுலராக படிக்க அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது, தியானிக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை கை கொள்வதற்காக ஜெபிக்கவும் பண்ணி அப்போ தான் அங்கே மாற்றங்கள் உண்டாக பண்ணி விடுகிறார். ஆமேன். அப்போ வசனம் என்னை அபிஷேகத்தில் நடத்துகிறது. ஆறாவதாக அந்த வசனம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 பாருங்க. பிசாசை நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு கட்டாயம் தேவனுடைய வார்த்தை வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பார்க்காமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்க வந்தபொழுது அந்த மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டார். அப்போ உங்களுடைய இருதயத்தில் வரக்கூடிய பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள், தோல்வி எண்ணங்கள், ஜெபிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சோர்வுகள், இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறான். ஒரு வியாதியின் போராட்டம், குடும்பத்தில் திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைகள், திரும்ப சமாதானங்கள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா பிசாசு அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறான். அப்போ உங்களுக்கு அந்த வசனம் தெரிய வேண்டும். ஆமேன். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள் தங்கியிருக்கிற வீடு. பஸ்கா ஆட்டுக்குட்டிய ரத்தம் என்னுடைய வீட்டில் பூசப்பட்டிருக்கிறது. இல்லையா, பிள்ளைகளை குறித்து அந்த பயங்கள் வரும். இல்லை, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமேன். வியாதியை குறித்து பயம் வரும். இல்லை, நான் இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகி இருக்கிறேன், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் நமக்கு இருந்தால்தான் நாம் அதை ஜெயம் கொள்ள முடியும். ஆமேன். அல்லேலூயா. இப்போ ஏழாவதாக ஏன் வார்த்தை முக்கியம்? இது ரொம்ப முக்கியம். சபையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா கவனமாக அதை கவனிங்க. சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு உங்களுக்கு தேவனுடைய வசனம் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 4:4 பாருங்க. சொல்லுங்க, சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? இல்லை, அவங்க போயிட்டு இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அப்போ போனவங்க என்னத்தை தான் பிரசங்கம் பண்ணாங்க? வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க. நம்ம ட்ராக் சைட் பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம், ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஆமேன். நீங்கள் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். அன்றைக்கி படிக்கிற ஒரு பைபிள் பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை தேவன் கொடுத்திருப்பார். அன்றைக்கி அந்த பாரம்பரிய அந்த சகோதர இடத்துல மர்ஷவில் பேசின பொழுது கூட அன்றைக்கி காலையில் படித்த அந்த வசனத்தை தான் உடனே எடுத்து அவருக்கு காண்பிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வசனத்தை நீங்கள் காண்பிச்சாதான் அது அவர்களை தொடும். தேவனுடைய சுவிசேஷத்தில் தான் ரட்சிப்பதற்கு தேவையான தேவ வல்லமை இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வசனம் தெரியணும். சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறவங்க நீங்கள் ரெகுலராக பைபிள் படிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ரெகுலராக பைபிள் படிக்காதவங்க நீங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போக முடியாது. அப்படி நீங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறவர்கள் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பைபிள் படிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது, ஜெயிலில் இருந்த பேதுருவை விடுதலையாக்கி விட்டு வானதூதன் சொல்கிறான், நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று
இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். என்னத்தை சொல்றாரு? ஜீவ வார்த்தையை போயிட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜீவ வசனம் தான் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வசனம் தெரிய வேண்டும், வார்த்தை தெரிய வேண்டும், ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த வார்த்தைகள் நமக்கு தெரிய வேண்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால சாபங்கள் முறிக்கப்படுகிறது, இந்த வசனம் உங்களுக்கு தெரியணும். இயேசுவின் இரத்தத்தினால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அந்த வசனம் உங்களுக்கு தெரியணும். இயேசு கிறிஸ்துடைய வசனத்தினால இரத்தத்தினால பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு காண்பிக்க தெரிய வேண்டும். அது சொல்லும் பொழுது தான் அங்கே விடுதலை உண்டாகுகிறது. கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. அப்போ முன்னாடியிலிருந்து நம்ம சொல்லலாம் 7 காரியங்கள். என்னென்னது? வசனத்தை வாசிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? 1, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளரணும்னு சொன்னாக்கா வசனம் ரொம்ப அவசியம். 2வது, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து வெறிய விசுவாசியாக இல்லாமல் நீங்கள் சீஷராக ஆகணும்னு சொன்னாக்கா வசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக நீங்கள் பைபிள் படிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். ரெகுலராக அதை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். 4வது, வேதத்தை வாசித்தாதான் நம்ம பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்கிறார். 5வது பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வசனத்தில் நிரம்பி இருக்கிறது. அதுதான் ஆவி, அதுதான் அங்கே ஜீவன் இருக்கிறது. 6வது, பிசாசை துரத்துறதுக்கு அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும்னு சொன்னாக்கா நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை இங்கே இப்படி எழுதி இருக்கிறது, ஆமீன், இப்படி எழுதியிருக்கிறதேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிசாசை ஜெயித்தார். 7வது பார்த்தோம், சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு உங்களுக்கு கட்டாயமாக வேத வசனத்தில் உங்களுக்கு பரிச்சயம் இருக்க வேண்டும். வசனத்தை ரெகுலராக நீங்கள் படிக்கிறவர்களாக இருந்தாக்கா பேசுகிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த காரியங்களை எடுத்து சொல்லுவார். அவர்கள் நீங்கள் அருமையாக ரட்சிப்பில் நீங்கள் வழி நடத்துவீர்கள். ஆமேன். நம்ம எல்லோரும் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர் கொண்டு வளரும் மரம் நானே. ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர் கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தன்னும் வீடாவே. படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தன்னும் வீடாவே. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். பெருங்காற்று அசைப்பதில்லை,